நீங்கள் லோனுக்கு வந்து நீங்கள் வீடு கட்டி தரீங்க, ஓகே. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கொடுத்து வீடு கட்டுறதுக்காக வராங்க, வந்து உங்கள்கிட்ட வந்து அணுகு பண்ணுறாங்க. கரெக்டாக நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்லாம் போடுறீங்க, ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, வீடை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு காரணங்கள்னால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட்லேருந்து அவங்களுடைய தவணை டேட் தாண்டுது. தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்தில் முடிக்க வேண்டிய வீடு ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை, அவங்களுடைய அமௌண்ட் ரெடி பண்ணக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. 6 மாதங்கிறது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி டிலே ஆகுது வந்து. அப்போ அந்த நேரத்தில் ஏதாவது நீங்கள் ரேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்களா? சார் அப்படி நம்மளோட இதில் இது வரைக்கும் நடந்தது இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே நம்ம கஸ்டமரை கோத்ரூ பண்ணிடுறோம். இப்போ கஸ்டமர் வந்துட்டு எனக்கு ஃபண்டு இங்கேருந்து வர வேண்டி இருக்குது, அதை வச்சு தான் நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களுமே கஸ்டமரை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். சார் இப்போ இந்த ஃபண்டு வருது, இஃப் இன்கேஸ் இந்த ஃபண்டு ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா நம்ம இமீடியட்டாக லோன் போய்க்கலாம். இந்த ஃபண்டு வந்து எடுத்து லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணுங்க இப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருவோம். ஸோ இஃப் இன்கேஸ் அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல அப்படின்னா வீட்டு வேலையை நிற்க விட மாட்டோம். என்னன்னா இப்போ வீட்டு வேலை ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வைங்க, தெரிஞ்சவங்களாம் கேட்பாங்க எப்படி வீட்டு வேலை எப்படி போகுது அப்படின்னு. 1 year 1.5 yearsனா அது எங்களுக்குமே பேட் நேம். அதனால வந்துட்டுங்க நாங்கள் என்னன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு 1 month பார்ப்போம், ஃபண்டு கஷ்டப்படுறாங்கன்னா நாங்களே வாலண்டியராக லோன் போகலாமா என்ன ஏதுன்னு கேட்டு 10th அமௌண்ட்டுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வீட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். சார் அவங்க லோன் எடுக்க விருப்பம் இல்லை சார், லோன் எடுத்தால் வட்டி கட்டணும், எங்களுக்கு வந்து அந்த லோனுக்கு எலிஜிபிளான ஆள் அவங்க இந்த கஸ்டமர் இல்லை. அவங்களுடைய பார்த்தீங்கன்னா வருமானம் டெய்லி மாதம் வருமானம் கிடையாது, அவங்க பிஸ்னஸ் சம்திங் ஏதோ ஒன்று சம்திங் நடக்குது வந்து. இப்போ வந்து லோன் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பப்படலை. எங்களுக்கு வந்து நாங்கள் கேஷ்லாம் கேட்டுவோம், எங்களுக்கு வந்து இந்த 1 வருஷம் டைம் கொடுங்க, எங்களுக்கு இன்னொரு 3 மாதம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை டிமாண்ட் வைக்கிறாங்க சார் வந்து. ஸோ இது வரைக்கும் அப்படி நடந்தது இல்லைங்க. இஃப் இன் கேஸ் அப்படி வந்தாலும் 2 விதமாக இது பண்ணலாம். இப்போ அது பேஸ்மெண்ட்டில் இருக்குது, பேஸ்மெண்ட் மட்டும் தான் போட்டிருக்கோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஃபுல்லாமே காஸ்ட் நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். இப்போல்லாம் வந்துருச்சுங்க ஜிப்சம் போர்டு அது இதுன்னு நிறையா ரெடிமேட் ஐட்டம்ஸ் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் போகல ரொம்பவுமே பட்ஜெட் நீங்கள் 50-50 கம்மி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி போகலாமான்னு கேட்போம். அப்படி இல்லை எனக்கு டைம் வேணும் நம்ம ப்ராப்பராகவே போகலான்னா வில் கிவ் த டைம். அவங்க திருப்பி வரையில் அது என்ன பட்ஜெட்ஸ் இருக்கும் ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் நம்ம தானே முடிச்சுக்கணும். கண்டிப்பாக நம்மளுடைய ஆட்லேயே வந்து விளம்பரத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க வந்து. இதுக்கு சைட் விசிட் நீங்கள் போவீங்களா சார், போய் பார்ப்பீங்களா? சைட் விசிட் கண்டிப்பாக இருக்குங்க சார். பட் இப்போ ஒரு ஃபோன் என்கொயரி பேஸ் பண்ணி மட்டும் சைட் விசிட் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாதுங்க. என்ன காரணம்னா இப்போ நம்மளுக்கே 20+ ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு ஒன்று. 2வது எங்களுக்கு என்கொயரிஸ் அப்படின்னா டெய்லி 100+ என்கொயரிஸ் வருது. நான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன், ஒரு 100 என்கொயரி வருதுன்னா அந்த இன்றைக்கி வர 100 என்கொயரிக்கு நான் இந்த வாரம் ஃபுல்லாக சைட் விசிட் போயிட்டு இருந்தேன்னா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் பார்க்க முடியாது. 2வது இதில் 2 விதமாக செக்ரிகேட் பண்ணலாம். இன்றைக்கி விசாரித்து வைக்கலாம், 3 மாதம் கழித்து கட்டலாங்கிற கஸ்டமர் இருப்பாங்க, இமீடியட்டாக கட்டுற கஸ்டமர் இருப்பாங்க. நாங்கள் சொல்கிறது என்னென்னா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அவங்க கேட்குற பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபோன்லேயே கிளியர் பண்ணி கொடுத்துட்டு ஆஃபீஸ் விசிட் பண்ண சொல்லுவோம். நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் நியர் இருக்குது, இங்கே பொள்ளாச்சிலையும் பஸ் ஸ்டாண்ட் நியர் இருக்குது. ஸோ இங்கே 2 ஆஃபீஸில் எங்கே அவங்க விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணி ஒரு ப்ராப்பரான கவுன்சிலிங் இருக்கும். கவுன்சிலிங் இது பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கஸ்டமரோட பல்ஸ் பார்த்து நம்ம விசிட் பண்ண. சூப்பர் சார். அதாவது நீங்கள் இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வயசாக தெரியுது. சரிங்க. இவ்வளோ ப்ராஜெக்ட்லேயும் நாங்கள் விசாரித்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் இன்வால்வ் ஆகுறீங்க, நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சாரே வராங்க, சாரையெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க வந்து. இது எப்படி சார் சாத்தியம், எப்படி நீங்கள் பண்ண முடியுது? ஆக்சுவலி வந்துட்டுங்க இப்போ ஒரு கஸ்டமருக்கு நம்மளுக்கு வந்துட்டு இது ஒரு 10ல் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம். பட் கஸ்டமருக்கு அதுதான் அவங்களோட லைஃப் லைன், அவங்களுக்கு அது மட்டும்தான் ப்ராஜெக்ட். ஸோ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, தே ஆர் பேயிங் தேர் ஹார்ட் அண்ட் மணி. சரிங்களா, அவங்க கஷ்டப்பட்ட அமௌண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ யாராக இருந்தாலும் வந்து பார்க்கணும் இது பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் மொத்தமாக 3 பேர் இருக்கோம். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வீக்லி ஒன்ஸாவது சைட் விசிட் பண்ணிவிடுவோம், அந்த ப்ராஜெக்ட் எப்படிங்கிறத அப் டு டேட் பண்ணிவிடுவோம். 2வது உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு சைட்டுக்கும் இன்ஜினியர்ஸ் நம்ம கொடுத்துருவோங்க. அந்த இன்ஜினியர்ஸ் வந்துட்டு அந்த கஸ்டமருக்கு ரெகுலராக வந்துட்டு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. மோரர்லெஸ் இப்போ நாங்கள் ஒரு லாஸ்ட் 2 monthஸாக என்னென்னா 24/7 சர்வேலைன்ஸும் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ கஸ்டமர் எங்கே வேணாலும் இருக்கலாம், அவங்க மொபைலில் 24 hours அவங்க சைட்டில் நடக்கிற விஷயத்த சிசிடிவி மூலமாக மொபைல்லேயே பார்த்துக்கலாம். பில்டிங்லேயே கேமரா வச்சு? ஆமாம், சோலார் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பவரும் எந்த பிரச்சனையும் இல்லை, பவர் கட்டாது இதெல்லாம் இல்லை, எப்போ வேணாலும் ஆன் பண்ணி பார்த்துக்கலாங்க. நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு எனக்கு கிடைக்கிற ஃபோன் பெஸ்ட்டாகவும் நல்ல லைஃபாகவும் இருக்கணும்னு நினைப்பேன். சேல்ஸ் பண்ணுற பர்சனுக்கு அது 10ல் ஒரு ஃபோன். ஸோ நம்ம வந்துட்டு எப்போவுமே நம்ம சர்வீஸில் வந்துட்டு வாங்குகிற ரிசீவிங் எண்டில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கான
அது அவங்களோட லைஃப் ட்ரீம், அது ஒன்ஸ் தான் பண்ண போகிறாங்கங்கிற மைண்ட் செட்டில் தான் வருவாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்போர்ட் கொடுத்தோம்னாலே அவங்களும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க, நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி சார் வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே நம்மளுடைய ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க. காந்திபுரத்தில் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே உங்களுடைய ஆஃபீஸ் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு நியர்பை பக்கத்துலேயே இருக்குது. இது எல்லாமே கஸ்டமருக்காக பண்ணி உங்களுக்கு அமைஞ்சதா? ஆமாங்க. இப்போது நாங்கள் ஆஃபீஸ் போடணும் அப்படின்னா தள்ளி போட்டோம்னா எங்களுக்கு இன்னுமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குமே. என்ன அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட இங்கே ஆஃபீஸ்க்கு மட்டும் நாங்கள் 3 months சர்ச் பண்ணோம். என்ன அப்படின்னா இப்போ வரவங்க எல்லாமே 2 வீலரோ இல்லை ஓன் வெஹிக்கிள்லையோ வருவாங்கன்னு சொல்ல முடியாது, பஸ்ஸில் கூட வருவாங்க. கண்டிப்பாக இப்போ ஒரு 3 பஸ் 4 பஸ் மாறி வந்து நம்மளை பார்க்கணுன்னா அவங்களுக்கும் சிரமமாக இருக்கும். ஸோ என்னென்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் ஒரு 300 மீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் ஆஃபீஸஸ் இருக்கும். ஓகே சார். அப்புறம் சார் வந்து இப்போ நீங்கள் கஸ்டமர் வந்து நீங்கள் வீடு கட்டி கொடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 7 வருஷம் நீங்கள் ஃபீல்டுக்கு வந்து அந்த அந்த கஸ்டமரை நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டி கொடுத்தாச்சு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் ஆன கஸ்டமரை நீங்கள் டேரெக்டாக மீட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அவங்க ஏதாவது டேரெக்டாக அவங்க வந்து மீட் பண்ணி? எல்லா கஸ்டமரும் மீட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்வைட் பண்ணுவாங்க. நம்மளோட ஆஃபீஸ் ஓப்பனிங் ஆகட்டும் வேறு எந்த ஒரு அக்கேஷன்னாலும் வருவாங்க. ஸோ வி ஆர் இன் டச் வித் எவ்ரி கஸ்டமர். ஸோ ரெஃபரன்ஸும் அது மூலமாக தான் நான் கிடைக்கிது. ஓகே. புக்கிங் ப்ராசஸ் சொன்னீங்க சார் வந்து. ஓகேங்க. ஒரு வேளை கஸ்டமருக்கு வந்து லோன் ப்ராசஸ் ஆகலை, அவங்களுக்கு ஏதோ சம்திங் அவங்களுக்கு வந்து லோன் கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா அவங்க கிட்ட 10,000 வந்து நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுறீங்களா? அது இந்த மாதிரி சார்? சார் இப்போது கட்டிட்டு 1 or 2 டேஸில் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடுங்க. இப்போ லோன் ப்ராசஸ் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரீஃபண்ட் கேட்குறாங்க அப்படின்னா எந்த ஒரு பேங்க்கில் நீங்கள் லோன் ப்ராசஸ் போனீங்க அப்படின்னாலும் பில்டிங் பிளான் எஸ்டிமேஷன் எல்பிஎஸ் அப்ரூவல் மேண்டேட்டரியாக கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கஸ்டமரே வெளியே கூட விசாரிச்சு பார்க்கலாம். ஒரு எல்பிஎஸ் நம்ம அப்ரூவல் வாங்கி கொடுக்கறதுக்கு மினிமமாக 3,500 சார்ஜ் ஆகுங்க. அந்த அமௌண்ட் நம்மள்கிட்டையும் ஹோல்ட் ஆகும். என்ன காரணம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கஸ்டமர் பேரில் வாங்குகிற அந்த எல்பிஎஸ் அப்ரூவலை வந்துட்டு நம்ம இன்னொரு கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ அந்த கஸ்டமர் பேருக்கு அந்த பர்டிகுலர் சைட்டுக்கு நம்ம வாங்குகிற எல்பிஎஸ் அப்ரூவலை இன்னொரு கஸ்டமருக்கு யூஸ் பண்ண முடியாது. பட் கஸ்டமர் வந்துட்டு அதை ஒரு நெக்ஸ்ட் 1 இயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேலிட் இருக்கும். ஸோ அந்த ஒரிஜினல் கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோம். அந்த 3,500 ஒர்த்தான அந்த எல்பிஎஸ் அப்ரூவல் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் மட்டும் ஹோல்ட் ஆகும். பேலன்ஸ் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு 6,500 ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இன்னொரு கேள்வி சார், இப்போ வந்து பில்டிங் ஓகே கட்டி தரதுக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ அந்த பில்டிங்க்கு நீங்கள் எந்த மாதிரி பிராண்டட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க சார்? சார் அதாவதுங்க நான் முன்னமே சொல்லியிருந்த மாதிரி சிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ராம்கோ டால்மியாவோட அத்தரைஸ்டு டீலர் கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி எல்லா ஏரியாவுக்கும். ஸோ ராம்கோ, டால்மியா, செட்டிநாடு, அல்ட்ராடெக்னு கஸ்டமர் ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். அதில் எது வேணும்னாலும் கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீலில் பொறுத்த வரைக்கும் ஓகன், வைசாக், சுமங்கலா இந்த மாதிரி ஸ்டீல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. உங்களுக்கு மற்றபடி எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் எல்லாமே பிராண்டட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் மில்லர் வந்துடுங்க. வித் 5 years வாரண்டியோடு வந்துடும். ப்ளம்பிங் எல்லாம் 10 years வாரண்டி வந்துடுங்க. காவேரி குரூப்ஸ் வந்துட்டு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான். இப்போது பட்ஜெட்டுக்கு தான் அந்த மாதிரி பிராண்டை ஸ்விட்ச் பண்ணாது இல்லை வந்துட்டு குவாலிட்டி கம்மியாக போடுறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது நம்மகிட்ட. என்ன காரணம்னா இப்போ ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி இருக்கணும். ஒரு 5 years 10 years கழித்து நம்ம மீட் பண்ணாலும் நம்மளுக்கு கட்டி கொடுத்த பில்டர் இவர் தான் அப்படின்னு 4 பேர்த்துக்கு அவங்க ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் குவாலிட்டியில் நம்மளது காம்ப்ரமைஸ் இருக்காதுங்க. ஸோ எந்த பில்டருமே கொடுக்காத ஒன்று நாங்கள் கொடுக்குறோம். எலக்ட்ரிக்கலுக்கு 5 years, ப்ளம்பிங்க்கு 10 years அந்த பிராண்ட்லேருந்தே உங்களுக்கு வாரண்டி கொடுத்துருவாங்க. ஸோ அது தைரியமாக வாங்கலாம். இப்போது இன்னொரு கேஸ் கூட நடந்துச்சு. ஒரு சுவிட்ச் ஒரு ஐட்டம் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு சின்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு. மில்லர் குரூப்லேருந்து போயிட்டு அது கம்ப்ளீட்டாக அந்த போர்டே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். அதே மாதிரி ப்ளம்பிங் ஐட்டமில் இந்த வால் மிக்சர் அது இதில் ஏதாவது ரஸ்ட் வருதுனாலும் அவங்க சைட்லேருந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நம்மளது குவாலிட்டிங்கிறதுல காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க. ஓகே. இப்போ நீங்கள் வீடு கட்டி கொடுக்குறது கஸ்டமர் சைட்லேருந்து ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரணும் உங்களுக்கு? ஒரு 2-3 விஷயம் அரேஞ்ச் பண்ணி தரணுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டுங்க ஈபிங்க டெம்பரரி கனெக்ஷன் வாங்கணும். நம்ம எந்த ஒரு புது பில்டிங் கட்டுறோம் அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு டெம்பரரி கனெக்ஷன் அப்ளை பண்ணணும். அதுக்கான சப்போர்ட் நம்ம சைட்லேருந்து இருக்கும். எப்படி அப்ரோச் பண்ணணும் என்ன ஏதுன்னு கஸ்டமர் பேரில் ஒரு டெம்பரரி கனெக்ஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அதை பர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக இபி இருக்கணும். ஸோ வாட்டர் சப்ளை வேணும். ஏன்னா ஒரு பில்டிங்கோட ஹார்ட்டே வந்துட்டு என்னென்னா நம்ம கொடுக்குற க்யூரிங் தான். நம்ம பில்டிங்க்கு ப்ராப்பராக க்யூரிங் கொடுத்தோம் அப்படின்னா தான் இந்த ஏர் கிராக்ஸு, பபுள்ஸ் இது மாதிரி இதெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ வாட்டர் நெசசிட்டி கம்ப்ளீட்டாக வேணுங்க. அது போக ஷெட் ஒன்று நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டுருவோம். என்ன காரணம் அப்படின்னா
இப்போது மற்ற பில்டர்ஸ் மாதிரி டெய்லி லேபர்ஸ் வந்து போவாங்க. சரி, ஐயோ இன்னைக்கு வேலைக்கு ஆள் வரலைங்க, நாளைக்கு வந்துடுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. நம்ம என்ன அப்படின்னா அந்த ஷெட்டு வந்துட்டு இப்போது ஆவரேஜாக வந்துட்டு ஒரு ஷெட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஹாஃப் ரெண்டாக பிரித்து ஒரு ஹாஃபில் சிமெண்ட் மூட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், இன்னொரு ஹாஃபில் லேபரை தங்க வச்சுருவோம். அவங்க பாட்டில் காலையில் 6-7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஈவினிங் 6 வரைக்கும் வேலை செய்வோம். பில்டிங் அந்த வேலை முடிகிற வரைக்கும் அங்கேயே தான் தங்கியிருப்பாங்க. ஓகே, சூப்பர் சார். அதுக்காக தான் அந்த செட்டு. அது முடிச்சுட்டு அவங்க அது முன்னாடி போர்ட்டிகோ மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ரீயூஸ் கூட அவங்க பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு வீட்டுக்கு போயிடுச்சுன்னா அவங்க அங்கே தங்கி இருந்து ஆமாம், ப்ராஜெக்ட் முடிய வரைக்கும் நம்ம டீம் அங்கே தங்கிக்குவோம்.